செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மாசம் 11ஆம் தேதி பிப்ரவரி 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. இன்றைய தசமி திதி பகல் 1:56 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் மாலை 6:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வருகிறது. இன்றைய தினம் வஜ்ரம் நாமயுகம் பத்ரே கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் பூராடம் சேரும்போது சித்தி யோகம் ஆகிய நாள் முழுதுமாக 60 நாளிகை அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரமாக இன்றைய தினத்தில் இருப்பதனால் இன்றைய தினம் திருமணம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு ஏற்ற தினம். பயிர் தொழில் செய்வதற்கு இன்றைய தினம் பயிர் தொழிலை செய்ய ஆரம்பித்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, நாமகரணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, கர்ண பூஷணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விதை விதைப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் தசமி திதி, மேலும் மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம் ஒரு உத்தமமான தினமாகவே அமைந்திருக்கிறது. மேலும் மூலம் நட்சத்திரம் என்பது ஆஞ்சனுடைய நட்சத்திரமாக இருப்பது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினம். அடுத்து திங்கட்கிழமை குரோதி வருஷம் மாசம் 12ஆம் தேதி பிப்ரவரி 24/2/2025 திங்கட்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி பகல் 1:45 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் மாலை 6:59 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம், சித்தி நாமயுகம், பாலவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பூராடமும் உத்திராடமும் திங்கட்கிழமை சேரும்போது மரணயோகம் ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஷட்திலா ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு ஷட்திலா ஏகாதசி என்று பொருள். அன்றைய தினத்திலே படையலாக எள் சாதம் வைத்து படையல் வைக்க வேண்டும். பெருமாளை வழிபாடு செய்யும் போது எள் சாதம் வைத்து படையல் வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் குளிக்கும் போது தலையில எள்ளை சிறிது சேர்த்து கொண்டு அதன் பிறகு தலைமூழ்கி குளிக்க வேண்டும். மேலும் தில ஹோமங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் எள் பயன்படுத்தி எந்த பூஜைகள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் தில ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்துல பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய மாலையை, அதாவது துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் 11 விளக்குகள் வைத்து அவரை 11 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25/2/2025 செவ்வாய்க்கிழமை என்று துவாதசி. அன்றைய துவாதசி பகல் 12:48 வரை இருக்குது. அதன் பிறகு திரோதசி திதி. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மாலை 6:31 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். அன்றைய வரியான் நாம் யோகம், தைத்துலா கரணம், அதன் பிறகு கரசை கரணம், நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம், திருவோணமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று மாலை 6:31 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் தில துவாதசி. அன்றைய தினம் துவாதசி அன்று எள் வைத்து எள் சாதத்தை படையல் வைத்து சாப்பிடுவதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய ருண விமோச்சன பிரதோஷம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினம் கடன் சுமை தீர்வதற்காக அன்றைய தினத்துல சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் நிறைய கடன் சுமை இருப்பவர்கள் அன்றைய தினம் பிற்பகல், அதாவது 12 மணிக்கு பிறகு கடன் தொகையில் ஏதாவது ஒரு 100-200 ரூபாயாவது குறைந்தபட்சம் கையில் இருக்கின்ற
கடன் கொடுத்தவர்களிடம் கையில் இருக்கிற தொகையை கடனாக திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் தீரும். மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அன்றைய தினம் காஞ்சி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம் அன்றைய தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் செல்வது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினத்திலே கடன் தீர்ப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் தாரித்த தகன ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை சிவன் கோயிலில் நீங்கள் பாராயணம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், அதாவது தரித்திரங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பெயர் தாரித்திர தகன ஸ்தோத்திரம் என்ற பெயர். அதன் நெட்டில் நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி 26/2/2025 புதன்கிழமை என்று திரோதசி திதி. பகல் 1:11:09 வரை திரோதசி திதி. அதன் பிறகு சதுர்தசி திதி. திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:23 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், பரிகம் நாம் யுகம், வடிசை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம், அவிட்டமும் புதன்கிழமை சேரும் போது பிரபல அஷ்டயோகம். ஆகிய புதன்கிழமை என்று மாலை 5:23 வரை சித்தியோகம். அதன் பிறகு பிரபல அஷ்டயோகம் இருக்கிறது. அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேய்பிரையாக இருந்தாலும் அன்றைய தினம் ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. அன்றைய தினம் கர்ப்பாதானம் செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் ருது சாந்தி செய்வதற்கு, முதலாக பெண்கள் ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு, அன்னப்பிராசனம் முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விஷ்ணு ஸ்தலங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் வீடு கட்ட ஆரம்பம் செய்வதற்கு, ஹோம சாந்திகள், பரிகார சாந்திகள், உங்கள் ஜாதத்தில் தோஷங்கள் தான் தோஷங்களுக்கான நிவர்த்திக்கான சாந்திகள், பரிகாரங்கள் செய்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, அன்றைய தினம் கூட கடன் தீர்ப்பதற்கு போன்ற நல்ல காரியங்களுக்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அது அமாவாசைக்கு முதல் நாளாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் திருமணம் செய்வது அவ்வளவு உத்தம் கிடையாது. ஆனால் அவசியம் ஏற்பட்டு ஒரு 4-5 நாட்கள் தான் லீவ் இருக்கிறது, வேற நாள் லீவ் கிடையாது என்றால் அந்த தினம் திருமணம் செய்தால் பெரிய தோஷம் இல்லை. ஆனால் அது திருமணத்திற்கு சுமாரான தினம். மற்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் அது உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மகா சிவராத்திரி. சிவராத்திரி என்பது சிவனுக்கு மிக மிக உகந்த ராத்திரி சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விடுத்து 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும். மேலும் 54 வகையான பாபங்கள்லாம் விலகும் என்று சாஸ்திரங்கள், புராணங்கள் கூறுகிறது. எப்படி பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் சிறந்ததோ அதே போலவே சிவபெருமானுக்கு இந்த மகா சிவராத்திரி விரதம் என்பது மிக மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் இரவு நேரத்தில் சிவன் கோயில்களில் சென்று சிவ வழிபாடு செய்வது, சிவனை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிவன் வழிபாடு மிக மிக உத்தமமானது. மேலும் அன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரமாக இருப்பதனால் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றது. என்றால் புதன்கிழமை திருவோணம் சேர்வது மிகவும் சிறப்பானது. ஆகவே அன்றைய தினத்திலே புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரத்திற்காக ஹயகிரிவரை வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஹயகிரிவருக்கு வழிபாடு செய்வதற்கு, ஹயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை அணிவிப்பதற்கு, நாம் பயன்படுத்துகின்ற புது பேனாவை ஹயகிரிவர் கோயிலுக்கு கொண்டு சென்று ஹயகிரிவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்குது. புதிதாக படிப்பை தொடங்குவதற்கும் அன்றைய தினம் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி பிப்ரவரி 27/2/2025 வியாழக்கிழமை என்று காலை 8:55 வரை சதுர்தசி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 6:14 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு ஆகவே அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று சர்வ அமாவாசையாக இருக்கிறது. அமாவாசைக்கான பூஜைகள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, பிண்ட பித்ரு என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்திற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் பகல் 3:43 வரை இருப்பது. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். அவசியமான நல்ல காரியங்களை அவிட்டம் நட்சத்திரத்தில் செய்யலாம். தொழில் விஷயமான முடிவுகளை எடுப்பதற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சிவம் நாம் யோகம், சகுனி, அதன் பிறகு சதுஷ்பாதகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் பூஜ்யமாக இருக்கிறது. அஸ்வினி அதாவது அவிட்டம் நட்சத்திரமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், சதயம் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே வியாழக்கிழமை என்று
பகல் 3 மணி 43 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வியாழக்கிழமை என்று முன்னோர்களுக்கான படையல் வைப்பதற்கு மிக ஏற்ற தினம். பகல் 12 மணிக்கு பிறகு 1 மணி 30 நிமிடத்திற்குள், அந்த வியாழக்கிழமை என்று பகல் 12 மணிக்கு பிறகு 1 மணி 30 நிமிடத்திற்குள் நீங்கள் படையல் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். அதன் மூலமாக பித்ரு சாபங்கள் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கரிநாள், தனிய நாள். ஆகவே அவசியமான நல்ல காரியங்களை மாத்திரம் செய்யலாம். தெய்வ காரியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. தொழில் விஷயமான நல்ல காரியங்கள் செய்யலாம். அன்றைய தினம் கலியுகாதி. அன்றைய தினம் கலியுகம் ஆரம்பிக்கக்கூடிய தினமாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் பிண்டபித்திரு யக்கம் செய்வதற்கு ஏற்ற தினம். அந்த அமாவாசைக்கு மாக அமாவாசை, மௌனி அமாவாசை என்று கூறுவார்கள். தொழில் ரீதியாக நாம் செய்கின்ற தவறுகள், வாய் வழியாக நாம் செய்கின்ற தவறுகள், அந்த தவறுகளுக்காக நம்முடைய பாபங்கள் சேர்ந்து அந்த பாபங்கள் விலகுவதற்காக அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த மாசி மாதம் மாக மாதத்தில் வருகின்ற அந்த அமாவாசை என்று மௌன விரதம் இருந்து நாம் முன்னோர்களையும் தெய்வத்தையும் வழிபாடு செய்தால், முக்கியமாக சிவ வழிபாடு, சிவபெருமானை வழிபாடு செய்வது போன்றவை செய்தால் நிச்சயமாக தொழில் ரீதியாக செய்த பாவங்கள் விலகும். முக்கியமாக வாய் வழியாக செய்த பாவங்கள், சிலருக்கு தேவையில்லாமல் திட்டியிருப்போம், அதனால் சிறிது அவஸ்தைப்பட்டிருப்பார்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அதன் மூலமாக நமக்கு சங்கடங்கள், பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்திலும் சங்கடங்கள், பிரச்சனைகள் நம்மால் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தோஷங்கள் விலகுவதற்காக தொழில் ரீதியாக செய்த பாவங்கள் விலகுவதற்காகவும் வாய் வழியாக செய்த பாவங்கள் விலகுவதற்காகவும் அன்றைய தினம் மௌனி அமாவாசை, அதாவது மௌனமாக இருந்து, அதாவது மாலை வரை சூரிய அஸ்தமனம் வரை, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பேசக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் அவமாகம் என்றால் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் மயான கொள்ளை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதற்கு, அதாவது மயான கொள்ளை என்பது சேலத்திலும் சில ஊர்களிலும் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த மயான கொள்ளை என்று அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாகஸ்நான முடிவு, அன்றைய தினம் மாகஸ்நானம் முடிகிறது. ஆகவே அன்றைய தினம் வரை தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. பொதுவாக தை அமாவாசையிலிருந்து மாசி அமாவாசை வரை 30 நாட்களுக்கு தோஷ பரிகாரங்களுக்கு செய்வதற்கு ஏற்ற தினம் என்று முன்பே கூறியிருந்தேன். அதன்படி அன்றைய தினம் வியாழக்கிழமை அன்று தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு கடைசி நாளாக இருக்கிறது. அதுவரை தோஷ பரிகாரம் செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி பிப்ரவரி 28/2/2025 வெள்ளிக்கிழமை என்ற பிரதம திதி. அன்றைய பிரதம திதி இரவு 3 மணி 16 நிமிடம் வரை இருக்கிறது. பிரதம என்றால் பாட்டியம் என்று பொருள். அன்றைய தினம் சதயம் நட்சத்திரம். பகல் 1 மணி 40 நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்தம் நாமயுகம், கிம்ஸ்துக்கண கரணம், அதன் பிறகு பவ கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் பூரட்டாதையும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் ஃபால்குண சுதம். அன்றைய தினம் முதற்கொண்டு ஃபால்குண மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாதம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று அன்றைய தினத்தில் தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்ற பொருள். ஆகவே தீப வழிபாடு செய்வதற்கு, இஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இஷ்டி என்றால் புத்திர காம இஷ்டி யாகம். அதே போல நமக்கு தேவைக்காக, நம்முடைய கோரிக்கைக்காக யாகங்கள் செய்வது இஷ்டி யாகங்கள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட யாகங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். அன்றைய தினம் கலவை பரமேஷ்டு குரு ஆராதனையாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினத்தில் கலவை என்ற ஊரிலே அங்கே சங்கராச்சாரியர்கள் யாகங்கள் பூஜைகள் செய்வார்கள். முக்கியமாக குரு ஆராதனை செய்வார்கள். அதற்கு ஏற்ற தினம். பொதுவாக மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் தான் சிறிய திருவிடை என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் முதன் முதலாக ஸ்ரீராமரை தரிசனம் செய்தார். ஆகவே அன்றைய தினம் முதற்கொண்டு ஸ்ரீராமருக்கு ஆஞ்சநேயர் வாகனமாக இருந்தார். ஆகவே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் முதற்கொண்டுதான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்த பிறகுதான் அவருக்கு பழைய பலம் கிடைத்தது என்ற ஐதீகம். ஆகவே அன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பலம் பெறும். அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கான அபிஷேக ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. முக்கியமாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் அவசியம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். ஆராதனை செய்வதற்கு, அதாவது அபிஷேகங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் வழிபாடு செய்தால்
பிரிந்த நண்பர்கள் கூடுவார்கள் என்று சொல்வது ஐதீகம். ஏனென்றால் அன்றைய தினத்தில்தான் முதலாக ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்து ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அன்றைய தினத்திலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலும், ஆஞ்சநேயருடைய வாகனத்திலே பெருமாள் இருந்து அந்த பெருமாளை வழிபாடு செய்தாலும் பிரிந்த நண்பர்கள் கூடுவார்கள். நண்பர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும், காரிய சித்தி ஏற்படும், எல்லா காரியங்களும் சித்தி ஏற்படும், நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பலம் பெறும் என்று இருக்கிறது. ஆகவே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1/3/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துதிய திதி, இரவு 12 மணி 9 நிமிடம் வரை துதிய திதி, அதன் பிறகு துதிய திதி. அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம், பகல் 11 மணி 22 நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சாத்தியம் நாம் யுகம், பாலவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் சனிக்கிழமை சேரும் போது மரண யோகம், உத்திரட்டாதியும் சனிக்கிழமை சேரும் போது சித்தி யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று பகல் 11 மணி 22 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள், அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் 3ஆம் பிறை தெரியும். சனிக்கிழமை என்று 3ஆம் பிறையை நாம் தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி என்று புராணங்கள் கூறுகிறது. என்றால் சனி என்றால் ஆயுள் காரகன், தொழில் காரகன். அன்றைய தினம் நாம் 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் தொழில் விருத்தியாகும், மேலும் ஆயுள் விருத்தியாகும் என்றிருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை 3ஆம் பிறையை தரிசனம் செய்வதற்கு மிக அட்டதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஏகரசனி கும்பா உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்வான் சோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படும். இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் ரிஷப ராசி, மிதுனம், கடகம், சிம்மம். இந்த 4 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 சனிக்கிழமை மாலை 5 மணி 40 நிமிடம் முதல் பிப்ரவரி 24 திங்கட்கிழமை இரவு 12 மணி 56 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 24 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 திங்கட்கிழமை இரவு 12 மணி 56 நிமிடம் முதல் பிப்ரவரி 27 வியாழக்கிழமை அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுராசி பிறந்தவர்கள் பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 26 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 27 வியாழக்கிழமை அதிகாலை 4:37 முதல் மார்ச் 1 சனிக்கிழமை அதிகாலை 5:58 வரை சந்திராஷ்டகம். பிப்ரவரி 27 வியாழக்கிழமை, பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 1 சனிக்கிழமை அதிகாலை 5:58 முதல் மார்ச் 3 திங்கட்கிழமை காலை 6:39 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 1 சனிக்கிழமை, மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அவரவர்களுடைய முறைப்படி வழிபாடுகள் செய்துவிட்டு நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்கள் செய்யலாம். அதன் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய தினசரி விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.